ஸோ வெல்கம் பேக் கேகே டாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சில ஐபிஎல் பற்றின நியூஸ் வந்து இன்றைக்கி நமக்கு வந்திருக்கு. அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸுமே இருக்குது. அதாவது வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஒரு ஸ்டார் ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர் வந்து அவங்களோட மென்டராக வந்து ஜாயின் பண்ண போகிறாங்களாம். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பற்றி என்ன பேசுகிறோம் அப்படின்னா, ஆர்சிபி வந்து அவங்களோட கேப்டன் வந்து மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸுமே வருது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் வந்து இணைய போகிற அந்த ஸ்டார் பிளேயர் அப்படி யார் அப்படின்னு பேசுகிறோம் அப்படின்னா, அந்த சிஎஸ்கே பிளேயர் தான் சுரேஷ் ரெய்னா வந்து அவரோட ஓன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு வந்து மென்டராக வந்து ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் வரல அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு சில பேஜஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரி காரணங்கள் இருக்கும் அப்படின்னாலும், ஆல்ரெடி வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் வந்து அந்த மென்டர் ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அதுவும் வந்து லாஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு மென்டராக அந்த கௌதம் கம்பீர் வந்து இந்த தடவை வந்து கொல்கத்தா டீமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டார் அப்படிங்கும்போது வந்து ஸோ அந்த ஸ்லாட்டுக்கு வந்து ஒரு இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேயருக்கு வந்து கௌரவிக்கிற விதமாக வந்து அந்த மென்டர் பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சுரேஷ் ரெய்னா வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறத வந்து ஒரு சில நியூஸஸ் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து டன் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ வந்து வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒருவேளை லக்னோ டீமுக்கு வந்து சுரேஷ் ரெய்னா வந்து மென்டராக ஜாயின் பண்ணார் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும். ஏன்னா அவரோட கேரக்டரும் கேஆர் ராகுல் கேரக்டரும் ஓரளவு ஒத்துப்போகும். அதுவும் இல்லாமல் சுரேஷ் ரெய்னாக்கு வந்து ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ண அந்த அனுபவம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு டீம் வந்து ஜாயின் பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து அந்த டீமை வழி நடத்தும் போது டெஃபினட்டாக லக்னோவுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் அது நடக்கிறதுக்கு வந்து அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து ரெய்னா வந்து லக்னோவுக்கு போகிறது வந்து எத்தனை பேருக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கும் தெரியல. ஏன்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, சிஎஸ்கேக்கு வந்து பேட்டிங் வச்சா வருவார், சிஎஸ்கே பில்டிங் வச்சா வரப்படுற அப்படிங்க எக்கச்சக்க விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் பட் வந்து ஒரு அன்பிரடிக்டபிளாக வந்து லக்னோவுக்கு அவர் போகிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு புது விஷயமா இருக்குது. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஆர்சிபி வந்து அவங்களோட கேப்டனை மாற்ற போகிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து பார்த்தோம். இது உண்மையா அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. ஏன் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பேசினாலும், பட் மாற்றலாமா அப்படின்னு கேட்டால் என்னை வந்து இந்த ஒரு சீசன் வெயிட் பண்ணலாம். ஆனால் இப்போ உடனே மாற்றணுமா அதுக்கான அவசியமும் இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து டூப்ளிசிஸ் வந்து 39 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கும்போது வந்து அதுவும் இல்லாமல் வந்து அவர் இன்ஜுரியால் தான் ஆடிட்டு இருக்காரு. அவரோட கம்ஃபர்டபுளாக இல்லை. லாஸ்ட் சீசனே வந்து பார்த்தோம், சிஎஸ்கே அகைன்ஸ்ட் விளாடும்போது கூட அந்த இன்ஜுரியால் அவர் கஷ்டப்பட்டு ஒரு 3-4 மேட்ச் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மிஸ் பண்ணார் போன வருஷமே பெங்களூர் டீமில். ஸோ வந்து இப்போ வந்து பெருசாக வந்து எந்த விதமான லீக்லேயும் வந்து ஒரு ஆடலை அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு வேற கேப்டனை கொண்டு வரலாம். வேற கேப்டன் வந்தால் யார் வரலாம், யார் இந்த டீம் வந்து லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப விராட் கோலியே கேப்டனாக வருவார் ஆர்சிபிக்கு அப்படின்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் தான். விராட் கோலி வந்து திரும்ப ஏற்றுக்க மாட்டார். பட் வந்து அவர் கேப்டன் ஆகிட்டார் அப்படின்னா அன்றைக்கி வந்து இன்டர்நெட்டே வந்து பிளாஸ்ட் ஆயிடும். ஸோ வந்து எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் வந்து அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய குஷியாக இருக்கும். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி வந்து திரும்ப அந்த கேப்டனாக இருக்கிற வாய்ப்புகள் கம்மி. வேறு எதுவும் கேப்டனாக பேசும்போது மேக்ஸ்வெலுக்கு வந்து அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸ்வெலோ ஒரு சிராஜோ யாராச்சும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சடனாக வந்து உடனே மாற்ற மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட கேப்டன்சியில் வந்து வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளே ஆஃப் போனோம். ஸோ லாஸ்ட் வருஷம் வந்து பிளே ஆஃப் வந்து நெருங்கி தான் போனோம். நம்மளால் வந்து உள்ளே போக முடியல அப்படின்னாலுமே வந்து ஸோ இந்த தடவை வந்து டெஃபினட்டாக பேக் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் கேட்ட டீம் தான் வந்திருக்கு. அதே மாதிரி அல்சாரி ஜோசப் வந்து ஆர்சிபி டீமில் எடுத்தோடனே ஆண்டி ஃப்ளவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபேஃப் டூப்ளிசிஸ் கூட வந்து அல்சாரி ஜோசப் வந்து 2-3 சீரீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த கம்பெனி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்பி தான் எடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த வார்த்தையை வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணிடுது. ஃபேஃப் டூப்ளிசிஸ் தான் அந்த சீசனில் கேப்டனாக இருப்பார். ஸோ அது வந்து ரூமர்ஸாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அது ரூமர்ஸாகவே போயிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் டீமுக்கு வந்து விராட் கோலிக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட்டு கேப்டன் இன்சேன் வந்து ஒரு சில டைம் விராட் கோலியே கூட மிஞ்சிலாம் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு ஃபேஃப் டூப்ளிசிஸ். ஸோ வந்து ஒரு பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் அதுக்கப்புறம் கேப்டன் அப்படிங்கும்போது 1 more சீசன் அவருக்கு வந்து கொடுக்கலாம். ஐ திங்க் கடைசி சீசன் ஆகலாம் ஐபிஎல்லே இருக்குது. அதையும் பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான நியூஸ் இருக்குது. சிஎஸ்கே டீமை பற்றின நியூஸ். அது சிஎஸ்கே கேப்டன் MS தோனி வந்து அவரோட நெட் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஆல்ரெடி வந்து சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாத் வந்து சொல்லியிருந்தாரு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கு அப்புறம் வந்து MS தோனி அவரோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடுவார். மார்ச்சில் வந்து எங்களோட கம்பெனி வந்து நாங்கள் தொடங்குவோம் அப்படிங்கும்போது இப்போ வந்து MS தோனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட நியூ இயர் செலிப்ரேஷனில் போயிட்டுருக்காரு லீவில். இப்போ அதுவும் ஏலத்துக்கு அப்புறம் துபாய்க்கு போய் அங்கே போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தார். இப்போ வந்து ராபின் உத்தப்பா ரிஷப் பண்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரிஷப் பண்ட் வந்து
தோனி பின்னாடியே தான் போய்கிட்டே இருக்காரு. ஸோ அவரும் அடுத்த வருஷம் சிஎஸ்கே டீமுக்குள்ள வருவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ எம்எஸ் தோனி வந்து ஆல்ரெடி வந்து அந்த உடம்பு வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ரெடி ஆகிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவர் ஆப்ரேஷன் பண்ணியிருந்த அந்த இன்ஜுரி வந்து இப்போ ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது வந்து இப்போ வந்து எப்படியும் உள்ள இண்டோர் நெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கெல்லாம் டேரெக்டாக வந்து சேப்பாக்கு வந்துடுவாங்க. வரம் வந்து சிஎஸ்கே வந்து அவங்களோட கேம்பெயினை வந்து ட்ரைனிங் கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. யார் யாரெல்லாம் அவைலபிளாக இருக்காங்களோ அந்த பிளேயர்ஸ்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் அண்ட் லாஸ்ட் நியூஸ் வந்து என்ன பேசுகிறோம் அப்படின்னா, முஜீபுர் ரஹ்மான் வந்து இந்த ஐபிஎல்ல வந்து அவைலபிளாக இருக்க மாட்டார் அப்படிங்கிற நியூஸஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வரலாமா? ஒரு இசோதி வரலாமா, ஒரு சம்ஷி வரலாமா, ஒருவேளை ஹேசில்வுட்டை வந்து கொல்கத்தா எடுத்து போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸும் வந்துச்சு. ஸோ வந்து ஏன்னா இப்போ வந்து ஒரு சில டீம் வந்து என்ஓசி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து முஸ்தபிசுர் ரஹ்மானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே டீமுக்கு விளாட்றதே வந்து ஒரு மாதிரி சந்தேகம் அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா மே 11 வரைக்கும் தான் அவருக்கு வந்து என்ஓசி அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி நியூஸும் வருது. சப்போஸ் அந்த மே 11க்கு அப்புறம் வந்து அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா அவர் வந்து நிறைய மெசேஜ் வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதையும் வந்து சிஎஸ்கே வந்து கொஞ்சம் நோட் பண்ணுவாங்க. அவர் வந்து ஆனால் பிளேயிங் அவருக்கு இடம் இருக்காது அப்படிங்கும்போது சிஎஸ்கே பற்றி அதை பற்றி கவலைப்பட வேண்டிய. பட் வந்து முஜீப் ரஹ்மானே என்னை பொறுத்த கேகேஆர் வந்து ஒரு மாதிரி சப்ஜெக்டாக தான் எடுத்து போடுறாங்க. இது வந்து பெரிய அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஐபிஎல் நியூஸாக இருக்கும். ஸோ வந்து வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்து வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ.